சரோஜா சுப்பிரமணியன் அவர்களின் இந்தியாவில்தான் இருக்கிறோமா? பேப்பர்காரனும் பால்கார பெண்ணும் விடியற்காலையிலேயே பேப்பரும் பால் பாக்கெட்டும் போட்டுவிட்டு போயிருந்தது ஆச்சரியமாக இருந்தது பாஸ்கருக்கு. அதைத் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அவரது ஆச்சரியத்தை அதிகப்படுத்தி கொண்டே போயன. குப்பை அள்ளும் வண்டிக்காரன் ஒழுங்காக வந்து குப்பைகளை அள்ளிக்கொண்டு போனான். எந்த கோடுகளும் புள்ளிகளும் இல்லாமல் கேபிள் டிவியில் சேனல்கள் பளிச்சென தெரிந்தன. வேலைக்காரி டான் என்று காலை 7 மணிக்கு வேலைக்கு வந்தாள். பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டிச் செல்லும் ஆட்டோக்காரன் சரியாக 8 மணிக்கு வந்து கூட்டிட்டு போனான். என்ன ஆச்சு எல்லாருக்கும் என்று திகைத்த பாஸ்கர் கேலண்டர் தேதியை கிழிக்கும் போதுதான் உணர்ந்தார். அடடா, இன்னைக்கு தேதி 31, நாளைக்கு சம்பள நாளாச்சே.